நிலைக்கு என்னத்தை கொடுக்கான்? காட்சி. தன்னைத்தானே காட்சியா கொடுக்க, வேற இல்லையே. அப்படின்னா இப்ப காண்போனுங்கிற நிலையில காட்சிதான் தெரிகிற நிலை இருக்குமே அல்லாமல் இடைவெளி ஒன்று இருக்கிற நிலை ஒன்று இருக்குமா? முகமது கனி கேட்ட கேள்வியதானே. இடைவெளி ஒன்று இருக்கிற நிலை ஒன்று தெரியுமா காண்போனுங்கிற நிலையில? தெரியாது. அப்படின்னா அந்த காண்போனுங்கிற நிலை, அந்த காண்போனா இருக்கிற தன்னையே என்னைய எடுத்திருக்கி, அந்த நிலையை உறுதிப்படுத்த காட்சியா எடுத்திருக்கி, வேற இல்லை. வேற என்னையாவது ஒன்று இருந்தத்தானே காட்சிக்கு நாம ஏதோ ஒன்று எடுப்போம், ஏதோ ஒன்றை கொண்டாடுவோம். இப்ப நீங்க கனவு காணக்குள்ள காண்போனுங்கிற நிலை வருகுதா இல்லையா? வந்த உடனே அந்த காண்போனுங்கிற நிலைக்கு நீங்க வந்து காட்சியா யார எடுக்கிறீங்க? என்னத்தான் ஏன் எடுக்கிறீங்க? கனவுதான் தோற்றம். விளங்கின விஷயத்துக்குள்ளேயே வந்தீங்களா நீங்க இயல்பா புரிஞ்சுக்குவீங்க. உங்கள்கிட்ட பார்வை என்று சொல்லி குணம் இருக்கு இல்லையா? நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கக்குள்ள உங்கள்கிட்ட பார்வை என்று சொல்லி ஒரு குணம் இருக்க இல்லையா? நீங்க அந்த குணம், நீங்க ஏற்கனவே உறங்குறதுக்கு முதல் கண்ணை கொண்டு அந்த குணத்தை வெளிப்படுத்தினீங்களா இல்லையா? கண்ணை கொண்டு அந்த பார்வை வெளிப்படுத்திச்சா இல்லையா? அப்படி வெளிப்பட்ட அந்த பார்வை உடல் என்ற ரீதியில கண்ணை மறந்த உடனே, உடல் மறக்கப்பட்ட போதோ அந்த பார்வைங்கிற நாமம் உங்களோட அந்த நிலையிலே இருக்க இல்லையா? அப்படி இருக்கிற அந்த பார்வைக்கு இல்லாட்டி அந்த பார்வைங்கிற அந்த நிலைக்கு ஒரு காட்சி ஒன்று வராம, ஒரு காட்சி ஒன்று தெரியாம, இல்லாட்டி ஒரு காட்சி ஒன்று ஏற்படுத்தப்படாம நீங்க பார்வைங்கிற ஒரு நிலையிலே இருக்கிறீங்க. உங்களுக்கு பார்வை இருக்கி, காண்போனுங்கிற நிலை ஒன்று இருக்கி, பஷீர் என்று சொல்லி ஒரு நாமம் இருக்கின்ற உங்களுக்கு தெரிய வேண்டி வருமா? வருமா? வராது. அப்ப நீங்க அதுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்படி குணம் ஒன்று இருக்கிங்கிறது உங்களுக்கு தெரிய வாரத்துக்கு, அந்த அந்த குணம் என்ன செய்யுது? அதுக்கு அந்த குணம் நிலை பெறேண்டா, அந்த குணம் இருக்கிறது தெரிய வாரேண்டா, அந்த குணத்தை நீங்க என்கிட்ட பார்ப்பவன் என்று சொல்லி ஒரு குணம் இருக்கி என்று புரிஞ்சுக்கிறேன்டா, அதுக்கு என்னத்தை கொடுக்கணும்? காட்சி இருக்கணும், பார்வை. காட்சியோட கொடுக்கணும். கொடுத்தாதான் பார்வை இருக்குங்கிற குணம் வெளிப்படும் இல்லையா? இப்ப நீங்க காட்சியை கொடுக்குறீங்க, காட்சியை ஏற்படுத்துறீங்க, காட்சியாக அந்த இடத்துக்கு நீங்களே வார காரணம் என்ன? நீங்க நிலை பெறத்துக்கா, உங்களோட குணத்தை நிலைப்படுத்துறதுக்கா? குணத்தை நிலைப்படுத்த, அந்த பார்ப்பவன் காண்போனுங்கிற அந்த நிலையை நிலைப்படுத்துறதுக்கு தான் நீங்க என்ன செய்யறீங்க? அந்த பார்க்கிற நாமம் இல்லாட்டி அந்த பார்ப்பவன் என்கிற அந்த குணத்துக்கு காட்சியா நீங்க தான் மாறீங்க, நீங்க தான் வெளிப்படுறீங்க, நீங்க தான் காட்சியா வந்து நிக்கிறீங்க. இப்ப நின்ற உடனே இப்ப அந்த காண்போன், கனவு கண்டுகிட்டு இருக்கிற அவன் காட்சியா வந்து நிக்கிற உங்குல காண்போன் என்கிற நிலையில இருந்து யாரு இது எள்ளி யோசிப்பானா? புதுசரிக்கே என்று பார்ப்பானா?
வேற ஒரு ஆள் ஒரு திடீர் என்ன தெரிகிற என்று வேறையாக்குவானா இது முகமது கானி என்ன நான் தான் என்ன என்று உணர்வானா தெளிவா தெரிஞ்சிருக்கிறேன் எப்படி இருப்பான் உணர்ந்தவுடன் இப்ப என்ன செய்து அவன் இருக்கிற அந்த இடிப்பு நிலை இருக்கே அவன் இருக்கிற அந்த இடிப்பு நிலை அப்படியோ அவன் காட்சியில பொருளா தெரிய வருது. அப்ப இப்ப இன்னைக்கு என்ன வருது அந்த பார்ப்பவன்ங்கிற அந்த குணம் சரியா அவன் காட்சியை கொடுத்த உடனே என்னத்தை பார்க்குது அவனே பார்க்குது. அவன் என்று அந்த பார்ப்பவன் எதை பார்ப்பான் அந்த காட்சியில இதை பார்ப்பான் பார்ப்பவன் இதை பார்ப்பான் பார்ப்பவன் இந்த நாம நிலைப்படுறேன்டா அந்த பார்ப்பவனுங்கிற குணம் நிலைப்படுத்தப்படுறேன்டா அந்த பார்ப்பவனுங்கிற நாமத்துக்குரிய காட்சி தானே தெரியணும் அதுக்கு. அந்த நாமத்துக்குரிய காட்சி என்று சொல்லி இப்ப என்ன காட்சி தெரிய வேண்டி வரும் அவன் எதை பார்ப்பான் கண்ணை பார்ப்பான். அவன் கண்ணை பார்ப்பான். கண்ணை பார்க்கிற அதே கணத்தில கேட்கிறவன் என்று ஒரு நாமம் இருக்கா இல்லையா அந்த குணம் நிலைப்படுற என்றா அந்த குணமும் ஒரு பொருளா உணரப்படணுமா இல்லையா காட்சியா தெரியணுமா இல்லையா தெரியணும் என்ற உடனே அந்த கேட்பவன் என்கிற அந்த குணம் அதுக்குரிய பொருள் என்று காட்சி என்று எதை பார்க்கும் அப்ப ஐம்புலன் ஆட்சி கொண்டு இந்த அனுபவத்தில நீங்க இருக்கிறீங்க அவன் இருக்கானா அப்ப உருவம் என்று சொல்லி இன்னைக்கு அவன் உணர்ந்த உருவம் என்று சொல்லி இப்ப உணர்ந்த இந்த பொருள் உங்களோட அனுபவமா அவன் அனுபவமா அப்ப இப்ப அவன் தன்னை காட்சிய கொண்டு வந்திருக்கானா இல்லையா அதனால என்ன செய்யுது இப்ப அவன் தன்னை உணர்றானா இல்லையா தன்னை காட்சியில உணர்த்துறானா இல்லையா அதனால அவன் எதை நிலைப்படுத்துறான் அந்த பார்ப்பவன் காண்போனுங்கிற அதை மட்டும் நிலைப்படுத்துறானா அந்த காண்போனுங்கிற நிலைக்கிறதுக்காக இந்த காட்சியையும் அதிலே அப்படியே நித்தியமா நிலையா இருக்கிற மாதிரி இருப்ப எடுக்கணும் காட்சியையும் எடுக்க அப்படி இருப்ப காட்சியை எடுப்பான் தானே இப்ப அவனுக்கு எது முக்கியம் காண்போனுங்கிற நிலை முக்கியமா இல்ல அவன் இருக்கிற அந்த நிலை முக்கியமா அவனுக்கு காட்சியா தெரிஞ்சது முக்கியமா எது பெரிசா படும் அவனுக்கு காட்சியா தெரிஞ்சதான் படும் அப்ப அவன் வந்து பிடிச்சிட்டான்பா தன்னை எடுத்துட்டான்பா தன்னை உணர்ந்துட்டான்பா அப்ப காண்போன் காட்சி அவன் என்ற இப்ப புரியுதா இதுக்குரிய அர்த்தம் என்னண்டு இது தலைவாசல் நான் சொல்றது இப்ப ஏகமாய் காண்பது உன்முகம் என்கிற இடிப்புக்கு போறதுக்குரிய தலைவாசல் இப்ப ஏன்டா இப்ப காண்போனுங்கிற நிலையை மட்டும்தானே ஈனைக்கு நான் புரிய வச்சிருக்கிறேன் அதோட கொஞ்சம் என்ன கேட்பவன் சமயம் என்கிறதையும் கொஞ்சம் காட்டியிருக்கேன் அப்ப இப்ப பார்வை கேள்வி பேச்சு மூச்சு பண்பு யாவும் நான் என்று உணரப்படுற நிலை வரப்புள்ள ஐனைக்கு அந்த குணமும் இருக்கும் அந்த குணத்துக்குரிய பொருளும் இருக்கும் இன்னைக்கு எதை பொருள் என்று சொல்றேன்னா அந்த குணம் உணர்ந்திருக்கிறது தான் பொருளுங்க ஆனா பொருள் குணம்தான் அது உணர்ந்திருக்கிறது என்ன
தன்னை பொருளா கண்ட நிலை அது. இப்ப கொஞ்சம் ஆழமாக நுட்பமா போகணும் இது. இப்ப நீங்க மேலோட்டமா விளங்குற விஷயம் இல்லை இது. இப்ப நான் நின்று விளக்குற விஷயம் ஒரு வருஷம் 2 வருஷம் போகக்குள்ளதான் இந்த செய்யும். இன்னைக்கு என்னத்தை காட்டியிருக்கேன் கரெக்டா வந்து உங்களோட அறிவுல கொழுகாம கூடாது. முடிவெடுக்குதா? அப்ப இப்ப இடைவெளி இருக்கா காண்போனுங்கிற நிலையில இருக்கிற அவருக்கும் இடைவெளி இருக்கா? அவர் காட்சிய தெரிகிற அந்த நிலைக்கும் இடையில இடைவெளி இருக்கா? இடைவெளி எங்க இருக்கு? அதை உணர்ந்து சரியா காட்சிய காண்போனுங்கிற என்னுடைய நிலைக்கு நான் காட்சியாக வந்து நிற்கிறது தான் நான் அறிகிறது, அறிய நாடினது. அறிவு ரெண்டு பிடிக்காம அறிவுன்றதை உணராம அறிவுதான் இப்ப வந்து என்ன செய்யுது? காட்சியாக தன்னை காட்சி ரெண்டு புரிந்து கொள்ற இடத்துக்கு இல்லாம அந்த நிலையை மறந்து அந்த உணரப்பட்ட உருவத்தை ஒரு பொருளாக எடுத்து அந்த பொருள்ல கட்டுண்டிருக்கிற இந்த புலனாட்சியை கொண்டு அவர் இன்ன காண்ற நிலைதான் இடைவெளி இருக்கிற நிலை. அப்ப இப்ப இடைவெளி தெரிகிறது எது? காண்போனுங்கிற நிலையிலையா கட்டுண்டிருக்கிற இந்த கற்புலன் இந்த புலனுக்கா? அப்ப கட்டுண்டிருக்கிற இந்த நிலையில முகமது கனிக்கும் எனக்கும் இடையில என்ன இருக்கு? இடைவெளி இருக்கு. காண்போனுங்கிற நிலையில சரிபடுற அவருக்கும் அவர் காண்ற அந்த காட்சிக்கும் அந்த காட்சியாக தெரிகிற அந்த பொருளுக்கும் அந்த காண்போனுக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கு? ஒரு அணு போல இல்ல. அந்த அளவுக்கு அந்த நிலை உணரப்பட்டுட்டா இப்ப காட்சி இன்னைக்கு இருக்கி ஐநைத்தான் காண்போன் இன்னைக்கு இருக்கா? அந்த காண்போன் என்கிற நிலையில காட்சியை கண்டு கொண்டிருக்கிற நிலையும் ஏகமாயிருக்கிற நிலை அவன் உணர்ந்துகிட்டு இருக்கிறதா என்ன? ஏகமாக காண்பது உன்முகமே என்று சொல்லி வந்து அமைகிற இருப்பு நிலை. ஏகமாய் காண்பது உன்முகமே என்று காட்டிக்கால இல்லையா? உன் என்று சொல்ல கொண்டு காட்டிக்கால இல்லையா? அப்ப இன்னைக்கு இப்ப என்ன செய்யப்பட்டுருமானா முகம் உணரப்பட்டு முகம் உணரப்படுற நிலை வந்த உடனே இப்ப அவரு முகம் என்று சொல்லி மொத்தத்தை உணர்ந்திருப்பார். ஏன்னா மொத்தத்தை உணர்ந்த அவர் தானே. தன்னை உணர்றதுக்காக அவரு மொத்தத்தையும் தான் உணர்ந்திருக்காரு. மொத்தத்தை உணர்ந்தத்தானா தன்னை உணர்ந்த தன்னை உணர்ற நிலைக்கு வந்தார். அப்ப நான் என்று சொல்லி இப்ப நீங்க இன்னும் உணர்ந்திருக்கிற இந்த நிலையில நீங்க மட்டும்தான் இருக்கன் என்று நீங்க உணர்ந்து கொண்டு இருந்தாலும் இப்படி உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில இந்த எல்லாம் மொத்தமா உணரப்பட்டிருக்கா இல்லையா? உணரப்பட்டிருக்கியா? என்ன நிலையில உணரப்பட்டிருக்கு? பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, இந்த குணங்கள் எல்லாத்தையும் நீங்க உணர்றீண்டா, இந்த குணங்கள் எல்லாம் உணரப்படுறீண்டா. நீங்க நான் என்று சொல்லி உணர்ந்த உடனே இந்த குணங்களை நீங்க வந்து இன்னும் ஒரு பொருளாக உணரப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? நீங்க பார்வையை நீங்க நிலைப்படுத்துறதுக்குத்தானே அதுக்கு கண்ணை காட்சியை ஏற்படுத்தினீங்க. கேள்விய நிலைப்படுத்துறதுக்காகத்தானே காட்சியா காட்சியா கொடுத்தீங்க. இப்படி தனியே எல்லாத்தையும் கொடுத்தீங்களா? ஒரு கணத்தில அந்த குணம் மொத்தத்தையும் தன்னில உணருதா? நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன்.
நீங்க பிரிச்சு பிரிச்சு போய் யோசிக்க கூடாது. மொத்தமா நீங்க உருவம் கொண்டு உணர்ந்திருக்கிற அதுல கண்ணிரிக்கா, காதிரிக்கா, மூக்கிரிக்கா, நாவிரிக்கா, நான் என்று சொல்லி உணர்வு கொண்டு இருக்கா. அப்படி நான் என்று சொல்லி உணர்ற அந்த உணர்வு இந்த ஐம்புலனையும் உணர்ந்துகிட்டு இருக்கா. அப்ப ஐம்புலன் கொண்டு ஒரு ஆட்சி ஒன்று இருக்கா இன்னைக்கு. அது ஒரு அனுபவத்தை பெற்றுட்டு இருக்கா. அப்படி அனுபவத்தை பெற்றுட்டு இருக்கிற அந்த அனுபவம் யாருடைய அனுபவம்? என்னுடைய அனுபவம். அதை யாருக்கிட்ட சொல்லுவீங்க? வேற யார்ட்டும் சொல்லாமா? வேற யார் இருக்க சொல்லு? இல்ல. அப்ப காண்போன்ங்கிற அந்த இடிப்புல இருந்து சரியா, பார்வை என்கிற நிலை, கேள்வி என்கிற நிலை, மூச்சு என்கிற நிலை, பேச்சு என்கிற எல்லா நிலையும் மொத்தத்தில உணர்ந்து அந்த உண்மை பொருளாக ஈடுபடுத்திருக்கிறது யாரு? தைரியம் அடிச்சு செல்லுங்க. கிளாஸ் பறக்கும். அப்ப ஹக்காய் ஹக்கி நீ என்று சொன்னது புரியுது? அப்ப புரியுது. களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கி நீ. அப்ப இந்த ஹக்க உணர்ந்தவன் யாரு? இந்த ஹக்க உணர்ந்து இருக்கிறவன் யாரு? இப்ப ராத்து. அப்ப எங்கும் நிறைந்த ஹக்கு ஏகமாயிருக்கும் தாத்த ஏன் மறந்தா என்று முகமது கணிட்டாங்க. அப்ப இது காண்போனுங்கிற நிலைக்கு வந்து சரியா, அந்த காண்போனுங்கிற நிலையில தன்னை காட்சியாக எடுத்து அந்த காட்சியாக எடுத்த அந்த உருவத்தில எனக்கு எப்படி கண் வந்துச்சு சிந்திக்கணுமா இல்லையா? இப்படி சிந்திக்கிறவங்க யாரு? முகமது கனியா காண்போனா? முகமது கனி எங்க சிந்திக்கிற? அவருக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கா இன்னைக்கு? இல்ல. அப்ப நீங்க ஈனைக்கு என்ன பகுத்து உணருங்க. காண்போனுங்க ஒரு நிலை இருக்குவா, பார்வை என்று சொல்லி ஒரு நிலை இருக்குவா. அந்த நிலையில என்ன இருக்கி? பார்க்கும் பொருளாக என்ன இருக்கி? அந்த காட்சியா கண் இருக்கி. இப்ப நீங்க என்ன செய்யணும்? மத்தியபத்துல நின்று காண்போனுங்கிற நிலையையும் உணர்ந்து அந்த காட்சிய தெரியற கண்ணையும் நீங்க உணரணுமா இல்லையா? உணர்ந்தா இப்ப பகுத்துணர்றீங்க. நீங்க இந்த பகுத்தறிவு எங்க போனீங்க? பகுத்துணர்றீங்க இல்லையா? பார்வைங்கிறது காண்போனுங்கிறது என்ன குணம் இல்லையா? அந்த குணம் என்ன செய்யுது? அந்த குணத்தில தன்னை வெளிப்படுத்தியிருக்கிற அந்த வெளிப்பாடுதான் என்ன? கண். அப்ப இப்படி இந்த பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, இந்த பண்பு யாவும் நான் என்று இப்ப வெளிப்பட்டிருக்க இல்லையா? இந்த வெளிப்பட்டு இருக்கிறத வச்சு வெளிப்படாம மறைவா இருக்கிற குணத்தை பகுத்து உணருங்க. பகுத்து உணர்ந்து அறிதலே பரவழி ஏகிடும் மார்க்கம். பரவழி ஏகிடும் மார்க்கம். பகுத்து உணர்ந்து அறிதலே. அப்ப இப்ப இந்த காண்போனுங்கிற நிலைக்கும் அந்த காட்சி என்கிற நிலைக்கும் அந்த காட்சிய காண்போனுங்கிறவன் கண்டு உணர்ற இந்த நிலைக்கும் இடையில எப்ப ஒரு அணுப்பிரமாணமும் இடவில்லை.
ஒரு அணுவும் இல்லை என்று சொல்லி உங்களோட அறிவு உணர்த்துற அளவுக்கு மாறுதோ, மாறுற இடம் வருகுதோ, இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்ப உங்களோட நிலை என்னையா மாறும்? தத்துவமா மாறும். சக்தி என்ன செய்யும்? ஆட்கொள். இப்ப அமைதியா இருக்கும். அதே அமைதி நிலை சக்தி உன்னை ஆட்கொள்ளும், அமைதி நிலை பெறுவாயே என்று ஏன் சொன்னாங்க? அப்படித்தானே சொன்னாங்க பாட்டுல. அளப்பெரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும், நேர்வழியில் அமைதி நிலை பெறுவாயடா. அப்ப அளப்பெரிய சக்தி ஆட்கொண்ட உடனே அவர் நேர் வழியில என்ன செய்யறாரு? ஆரவாரப்படுறாரா, ஆரவாரம் காட்டுறாரா, அமைதியாகுவோம் என்று நினைக்கிறாரா? அதனால அமைதியா இருக்க விரும்புறாரு. அந்த சக்தி ஆட்கொள்ள துவங்கிட்டோன்னா அமைதியா இருக்கணும். இல்ல கொஞ்சம் ஆவேசப்பட்டாரா, கொஞ்சம் கோவப்பட்டாரா, அது ஜமாலியத்துங்கிறது நடந்துடும். மிச்சம் கவனமாயிருப்பாரு, மிச்சம் கேப்ல இருக்கும். அப்ப இந்த காண்போனுங்கிற நிலைக்கு வந்து இந்த காட்சியும் காண்பவனும் அவன் என்கிற நிலையும் ஒன்றிக்கிற நேரம் சக்தி வெளிப்படும். அளப்பரிய சக்தி என்ற என்னது? அளக்க முடியாத அளவு. அந்த சக்தி வெளிப்பட்டுச்சா எந்த எல்லைக்கு அவரோட சக்தி இருக்கும்? இதுதான் தத்துவம். இதைத்தான் சொல்றாக தத்துவம் என்றா சக்தி என்று சகலருக்கும் தெரியும். அப்ப இது கட்டுண்ட நிலையும் இல்லை, கட்டுண்டிருக்கிற இருப்பும் இல்லை. இங்க கட்டுண்ட நிலை என்கிற ஒன்று அவருக்கு தெரியவே மாட்டேன். அவர் அதெல்லாம் மறந்து மிச்சங்காலம் இருப்பார். 2-3 வருஷத்துக்கு முதல்ல எப்படி விஷயம் பேசப்பட்டிருக்கு. இப்பயும் நம்ம அதைத்தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சமும் நிறைக்கும் காண்போனுங்கிற இடத்துக்கு கொள்ளுப்போம். இல்லாட்டி இப்ப நம்ம பேசிக்கிட்டு போக வேண்டிய விஷயமெல்லாம் எங்கே இருக்கும், எப்படிப்பட்ட விஷயமெல்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு இப்ப இடவழி என்கிறது இன்னும் இடவழி என்று காண்றது இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவாக தெரிகிற நிலையே அல்லாமல், தெரிகிற நிலையே இந்த இடவழி என்று சொல்லி இன்னும் அமைஞ்சிருக்கிறதை அல்லாமல் இடவழி கிடையவே கிடையாது. இப்ப காண்போன் காட்சியை யார பார்க்கான், யாரு தெரியுது, யார உணர்றான், அவன் யார கண்டானோ, யார பார்த்தானோ, யார உணர்றானோ அவர் கிரிப்பர் தெரியுமா? இப்ப அந்த நிலை வந்தா இந்த பேரண்டத்துக்கும் மத்திபத்திலேயே பேர். இப்ப அவன் என்ன செய்வான்டா, உன்னை வச்சுத்தான் நான் இதை உணர்ந்துகிட்டு இருக்கிறேன்டா, அவருக்கு என்ன செய்வான்? அவர் உணர மாட்டார், அவருக்கு உணர்ச்சி கொடுத்து விட்டுருப்பான். முடிக்க கஷ்டம், முடிக்க மாட்டீங்கன்னு வாங்க, மெதுவா மெதுவா கரெக்டா தான் பாருங்க, சரியா தான் பாருங்க. அதுல சந்தேகம் இருந்தா அந்த கண்ணா சுற்றிக்கு வெளியே போடுங்க. இன்னைக்கு நீ போறது புல, நீ போறது புலையாவும் இருக்கலான்னுதான் அடிக்கடி வந்து சொல்லுவோம். இல்லாடி அதை காண்போனா அப்படி இருக்கிறானா, கண்டுகிட்டு இருக்கிறானா, என்ன அது கண்டுகிட்டு இருக்கிற இந்த உருவத்தை தானே எடுக்கிற, இப்படி பல சந்தேகங்களை என்ன செய்வான். அப்ப அதெல்லாம் தாண்டி போராடி வெற்றி பெற்றுத்தான் வரணும். இதெல்லாம் அனுபவத்தில உணர்ற விஷயமே அல்லாமல் தெரியும் என்று சொல்லி எல்லாம் நினைச்சுக்கிட்டு உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. இது அனுபவ ரீதியாக நம்மளோட உள்ளம் உணர்ந்திருக்க வேண்டிய வழி, உணர்ந்திருக்க வேண்டிய பாதை, உணர்ந்திருக்க வேண்டிய பயிற்சி. இது இப்ப விளங்குது அவங்களுக்கோ? இப்ப உங்களுக்கும் எனக்கு இடையில இடவழி தெரியுது என்ன? இந்த கட்டுண்டு இன்னும் 2 அடி 5 அடி உயரத்தில் இருக்கிற முகம்மது கனிட இந்த கட்டுண்ட புலன்களுக்கு அமைவாக இடவழி தெரியுதே அல்லாமல், சரியா?
எப்படி இருக்கிற இந்த முகமது கனி காண்போனுங்கிற நிலையில இருந்து பார்த்தாரண்டா, அந்த காண்போனுங்கிற நிலையில சரிபட்டாரண்டா, இன்னும் இப்படி கட்டுண்டோ இல்லாட்டி இப்படி இடவழியா இருக்கிற இந்த நிலையெல்லாம் அவருக்கு தெரியுமா? அந்த நிலையில அவர் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருப்பாரா? இப்ப இடவழி இருக்கா? இப்ப காண்போனுங்கிற நிலையை நீக்கிரிக்கு முகமது கனியை நீக்கிரிக்காரு ஒரே இடத்துல ஒரு நிலையில இருக்காரு. காண்போனுங்கிற அந்த நிலையில முகமது கனி இப்ப என்ன அமைஞ்சிருக்காரு? காட்சியா அமைஞ்சிருக்காரு. அந்த காட்சியா அந்த காண்போனுங்கிறவனுக்கு என்ன செய்யறாரு முகமது கனி? தெரிஞ்சிட்டு இருக்கிற அந்த காண்போன் நான் என்று அந்த காட்சியை அமைஞ்ச அவனை உணர்ந்துகிட்டு இருக்கான். எங்க கருவுல இருக்கிறதாக உணர்றான், கனவுல இருக்கிறதாக உணரல்ல, கனவுல கண்டதாக உணரல்ல, கனவுல தெரியல என்று உணரல்ல, கனவுல தெரிஞ்சத்தாலும் கருவுல இருக்கிறத உணர்றான். முகம்மது கனி என்று சொல்லி நான் கருவுல இருந்திருக்கேன் என்று உணர்றான். அப்ப இந்த உரு வந்த உடனே கரு என்ன செய்யுது? தன்னை உணருது. அந்த கருவுங்கிற நிலையில உணரப்படுகிறது. அங்க உணரப்படுற பொழுது அங்க கருவண்டா என்ன என்று அங்க பார்த்தா அந்த கருவுல என்ன இருக்கி? காண்போனி இருக்கான். என்ன இருக்கி? காட்சியும் இருக்கி. அத காண்போனா இருந்து தன்னை கண்டு கொண்டிருக்கிற அவனும் இருக்கான். காண்போன் காட்சி அவன் தான். அப்ப இது நல்ல சுருக்கமா நல்ல நுட்பமா சுருக்கி இன்னும் சொல்றேன்டா, தன்னில தன்னை உணர்ந்துகிட்டு இருக்கான். இன்னும் சுருக்கமா சொல்றியா சொல்லையா? நான் இருக்கேன். அப்ப கரெக்டா கொண்டு போய் சேர்க்குமா? காண்போம் கூட்டிட்டு போவானா? இல்ல காண்போம் உணர்த்தி இருப்பு நிலையை நமக்கு தருவானா? அப்ப இப்ப நான் காண்போனா இருந்து பேசுறேன்னா காண்போன் பேசுற மாதிரி இருக்கா? இருப்பு நிலை வேணுமா? அப்ப பிடிங்க, அப்ப பிடிங்க. உங்களோட முயற்சியில இன்னைக்கு தைரியம் இல்லையா? துணிகரம் இல்லையா? அப்ப நீங்க ஏகமண்டா எண்ணி துணிங்க. அதன் தத்துவம் தான் சக்தி என்று உறுதி கொள்ளுங்க. அப்ப காண்போன் என்ன செய்யறான்? உங்களோட இடிப்போ உங்களுக்கு உணர்த்தி தந்துகிட்டு இருக்கான். அப்ப காண்போன் உங்களோட இடிப்போ உங்களுக்கு உணர்த்தி தாரத்துக்கு அனசாபிசுங்கிறவர் எண்ணி அடிக்காரு. இன்னைக்கு வெட்டாவர் மதுகர் ஒரு திரையை கொண்டு அவன் தான் உங்களோட பேசிட்டு இருக்கான். அவன் தான் உங்களுக்கு உங்களை உணர்த்திட்டு இருக்கான். அவன் தான் உங்களுக்கு உங்களோட வழிய உங்களோட இடிப்பை காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப பிடிங்க, முயற்சிடுங்க. அப்ப இப்ப இடவழியை நிற்குவோமா? நீங்க இடவழியை தானே அப்ப நிற்குங்க. நான் இடிப்பேன். இதைத்தானே சொல்றேன் எவ்வளவு காலமா.
இப்ப நான் என்றதை நீங்க இப்ப எடுக்க வேண்டிய இடத்துல என்னை என்று நீங்க எயினுக்கு எடுக்கணும் என்ற விஷயத்தை எல்லாம் இன்னைக்கு நான் இப்ப புரிய வச்சிருக்கேன். இப்ப என்னை என்று நீங்க எயினுக்கு எடுக்கணும். இப்ப இடைவெளியை நிற்கிறேன்டா காண்போனுங்கிற இடிப்புல எடுக்கணும். நானுங்கிற எயினுக்கு எடுக்கணும். காண்போனுங்கிற இடிப்புல எடுக்கணும். அப்ப காண்போனுங்கிற இடிப்புல நீங்க எல்லாத்தையும் எடுக்கிறேன்டா உங்களுக்கு என்ன செய்யணும்? அதை உணர்த்துற மாதிரி நீங்க காட்சியா தெரியும். நீங்க காட்சியாக அந்த காண்போனுங்கிற நிலையில இருக்கணும். இப்படி நீங்க உங்களை உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையில நீங்க இப்ப இந்த இருக்கிறீங்க. அதைத்தானே உங்களுக்கு உணர்த்தித்தாரு. நீங்க இனி உணர்ந்து இனி வரப்போறோம் இனி போறோம் என்ற கற்பனையை முதல் நீக்குங்க. இடைவெளியை இல்லாமக்குங்க. அப்ப இது யாருக்கு சாத்தியமண்டா? ஏகம்ங்கிற அந்த நிலையில உள்ளத்தை எக்கணமும் தரிப்படுத்தி வச்சிருந்தா மட்டும்தான் சாத்தியம். ஏகம்ங்கிற அந்த நிலை எக்கணமும் அவருக்கு இரண்டற்றிருக்கும். அப்படி இரண்டற்றிருந்தா அந்த நிலையில காண்போனுங்கிற அந்த பார்வை அவருக்கு என்ன விழிப்பா இருக்கும். அறிவு என்ன செய்யும்? அந்த விழிப்பை கொடுக்கும். நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா, நீ தெரியுறா, இங்க பாரு என்று சொல்லி உங்களை உணர்த்துற, உங்களை உணர்த்தித்தார அந்த வேலையை அந்த அறிவு பார்க்கும். அந்த அறிவு உறங்காது மறுக. அப்படியே நீ இருக்கக்குள்ள உங்களோட ஏகம் காண்போன் கண்ட பொருள் நான் என்று சொல்லி ஒரு இடிப்புல உட்கார்ந்து இருந்துகிட்டு பேயன் மாதிரி பித்தன் மாதிரி வாழ்றோம் நாம். இந்த பேரண்டத்துக்கு பிரதிநிதியா இருந்துகிட்டு, இந்த பேரண்ட ஹலீபாவா இருந்துகிட்டு, அல்லாவுடைய இந்த பேரருளை பெற்றுக்கிட்டு பேயன் பித்தன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஏன்? நம்முடைய இடிப்பு நிலையோட பெருமதி விளங்கலை. நம்முடைய இடிப்பு நிலையை நாம அறியல. நாம இருக்கிற இடிப்பு நிலையை உணர்ற இடத்துக்கு நமக்கு முறையாக சரியான அணுக வேண்டிய முறைக்கு தியானம் தரல. அதெல்லாம் தந்து முறைப்படி செஞ்சிருந்தா இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் உணரலாம். கோடி மக்களை உணர்த்திருக்கலாம். கோடி மக்களை உணர வைக்கலாம். விளங்குதா? சரியா இப்ப விஷயம்?